அண்ணா, அண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொன்னாங்க. அண்ணே இந்தாங்கண்ணே. பார்த்தீங்களே, காலையிலே 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதம் சம்பளம் கொஞ்சம் எனக்கு ஏற்றி கொடுங்கண்ணே. போன மாதம் தானடா நீ கேட்டேன் சம்பளம் ஏற்றி கொடுத்தேன். ஆமாம், ஆனால் எல்லா வேலையும் நான் தானே இங்கே பார்க்குறேன். கொடுக்கலாண்ணே, கொடுங்கண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், வரேன். இல்லைனா இதே மாதிரி வேறு இடம் பார்த்துக்கிறேண்ணே. வேலு, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த கடையில் நீ எத்தனை வருஷமா வேலை செய்கிறேன்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷமாண்ணே. இப்போ நீ செய்கிற வேலைலாம் உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது நீ இங்கே இல்லைன்னா எனக்கு வேலை நடக்காதுன்னு மட்டும் என்றைக்கும் தப்பு கணக்கு போட்டுறாத. நீ இங்கே இல்லைனாலும் வேலை நடக்கும். நான் ஒன்றும் எடுத்த உடனே ஓனர் ஆகிட்டு எனக்கு வேலை தெரியாமல் ஒன்றும் நான் உன்னை வேலைக்கு வைக்கலடா. எல்லா வேலையும் நான் கற்றுக்கிட்டு ஆள் தேவைன்னு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சேன். என்ன ஒன்று, நல்ல பையனாக பார்த்து வேலைக்கு வச்சிருக்கணும். நான் உன்னை வச்சுட்டேன். பழகின பாசத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். இப்போ நீயே போகிறேன்னு சொல்லிட்டேன், போயிட்டு வா. ஆனால் ஒன்று, நீ போயிட்டா நான் மறுபடியும் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுன்னு மட்டும் நீ நினைக்காத. டேய் தம்பி, வேற ஒரு நல்ல பையனா வேலைக்கு படுறா. சரிங்கண்ணே. ஹலோப்பா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா. ஆமாம், எல்லாரும் தப்பாக இருந்தாங்க, நான் மட்டும் கரெக்டாக இருந்தேன். அதை அப்படி பண்ணிட்டாங்க. விடுங்கப்பா, இந்த வேலையில் தான் என்ன, வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்ன, பார்த்துக்கலாம். அப்பா ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன், அவர் கால் பண்ணுறாரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சரிங்க சார், நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நமக்கானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க.